ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னா, எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க வீட்டின் பிரதான வாசலில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஒரு வீட்டின் நுழைவாயில் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் வீட்டின் நுழைவாயில் என்பது நேர்மறை அல்லது எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழைந்து வெளியேறும் இடம். பிரதான கதவு வழியாக எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்கள் செழிக்க மாட்டார்கள் என்பது வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் உண்மை. மறுபுறம் அதிக நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டில் வசதியும் செழிப்பும் இருக்கும். எனவே வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வர வீட்டின் நுழைவாயில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நுழைவாயிலின் கட்டுமானத்தில் சில தவறுகள் உங்கள் வீட்டிற்கு எதிர்மறை சக்தியை கொண்டு வரலாம். ஆனால் இது போன்ற தவறுகளை தவிர்ப்பது மற்றும் வீட்டில் செழிப்பு செல்வத்தை எவ்வாறு வைத்திருப்பது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீட்டின் முன்பக்க கதவை வடிவமைக்கும் போது சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்று சில இருக்கிறது. முதலில் நுழைவாயிலில் செய்ய வேண்டியவை: வீட்டின் பிரதான கதவை மிகப்பெரிய கதவாக வையுங்கள். 2 கதவுகள் கடிகார திசையில் மற்றும் உள்நோக்கி திறக்கும் ஒரு பிரதான நுழைவாயிலாக அமைத்தல் மங்களகரமானது. பிரதான கதவுக்கு தரமான மரத்தை பயன்படுத்துங்கள். மெயின் கதவு திறக்கும் போதும் மூடும் போதும் அமைதியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எந்தவித சத்தமும் இருக்கக்கூடாது. நுழைவாயில் எப்போதுமே நன்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். வீட்டின் நுழைவாயிலில் அழகான பெயர் பலகை வைக்கவும். இது செழிப்பு, செல்வம், மகிழ்ச்சியை இருக்கிறது. பிரதான கதவு எப்போதுமே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளை கூறுவதானால் பிரதான கதவு மங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பிரதான கதவை தரைமட்டத்திலிருந்து சற்று மேலே உயர்த்தி படிகளின் எண்ணிக்கையை ஒற்றை எண்ணாக மாற்றவும். பிரதான கதவு தரைமட்டத்திலிருந்து மேலே இருக்க வேண்டும். எந்த வகையிலுமே கீழே இருக்கக்கூடாது. வீட்டில் 2 பிரதான கதவுகள் இருப்பது நல்லது. ஒன்று நுழைவாயில், மற்றொன்று வெளியே வரக்கூடியதாக இருந்தால் நல்லது. இதன் முறையை 2 அடுக்கு மற்றும் 1 அடுக்கு இருப்பதே நல்லது. வெளியேறும் கதவு அல்லது பின் கதவு நுழைவு கதவை விட சிறியதாக இருக்க வேண்டும். நுழைவாயிலை எந்த மூலையிலிருந்தும் குறைந்தபட்சம் 1 அடி தூரத்தில் வைக்கவும். துன்பத்தை தவிர்க்க உடைந்த அல்லது சேதமடைந்த கதவுகளை உடனடியாக மாற்றவும். வீட்டில் உள்ள கதவுகள், ஜன்னல்களின் மொத்த எண்ணிக்கை இரட்டை எண், அதாவது 2, 4, 6 இப்படி இருக்கிறதா என்று உறுதிப்படுத்துங்கள். சாய்வு, சறுக்கல்கள், வட்ட நுழைவாயில்களை தவிர்க்கவும். மற்றொரு வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு நேர் எதிரே உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலை அமைக்கக்கூடாது. சுற்றுச்சுவரை எதிர்கொள்ளும் பிரதான கதவை தவிருங்கள். வீட்டின் பிரதான கதவுக்கு அடியில் நிலத்தடி அறை அல்லது நிலத்தடி தொட்டியை தவிருங்கள். பிரதான கதவின் நிழல்கள், குறிப்பாக மற்ற கட்டிடங்களோ மரங்களோ போன்றவற்றின் நிழல்களை தவிர்க்க வேண்டும். பிரதான நுழைவாயிலின் முன்பு பக்கவாட்டில் மட்டும் காலணிகளை வைக்க வேண்டாம். எதிர்மறை ஆற்றலை வெளியிடும் கழிவுகள் அல்லது குப்பை தொட்டிகளை பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் வைக்க வேண்டாம். பிரதான கதவுகள் தானாக மூடுவதை தவிருங்கள். பிரதான கதவுக்கு கருப்பு வண்ணம் பூசாதீங்க. கோவில்கள் அல்லது பிற வழிபாட்டு தலங்களுக்கு நேராக பிரதான வாயிலுக்கு முன்பாக நுழைய வேண்டாம். பிரதான நுழைவாயிலின் முன் உள்ள தூண்கள், மரங்கள் போன்ற தடைகளை தவிர்க்கவும். வளைந்த ஜன்னல்கள், கதவுகளை தவிர்க்கவும், ஏனெனில் அவை நேர்மறை ஆற்றலை இழக்கின்றன. பிரதான வாயில் கதவு நல்ல உயர்வகை மரத்தாலானதாக இருக்க வேண்டும். அதோடு மற்ற கதவுகளை விட இந்த மெயின் டோர் சற்று பெரியதாகவும் இருக்க வேண்டும். வீட்டின் நுழைவாயில் முக்கியமாக நல்ல வேலைப்பாட்டுடன் நல்ல டிசைனுடன் இருக்க வேண்டும். மிக அழகாக பெயிண்டிங் செய்யப்பட்டு மற்ற கதவுகளை விட பளிச்சென்று இருக்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.